நான் விஜயை பார்த்து ஒரு கேள்வி இப்ப கேட்கிறேன் பாருங்க. நீங்க அதாவது வந்து வெயிலோடைய வெப்பத்தையே தாங்க முடியாத நடிகர் விஜய் தன்னுடைய சொந்த ரசிகை 85% தீக்காயத்தோட வந்து வீடியோ போட்டு வந்து உதவி கேட்கறாங்க. அந்த உதவிக்கே வந்து உதவி செய்யறதுக்கு வரல. இப்ப வந்து நாட்டு மக்களுக்கு வந்து எப்படி வந்து அதை உதவி செய்வாரு? எப்படி நான் என்ன கேட்கறேன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த மே மாசம் ஏப்ரல் மே மாசத்துல வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு போராட்டம் செஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சிறைக்கு போக சொல்லுங்க. 90 டிகிரி இந்த வெயில சிறையில போய் இருக்க சொல்லுங்க. அவருக்கு நானே கிளாப் பண்ணி வாத்தலை அரசியலுக்கு நாங்க கூப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் சும்மாங்க. போன 10 வருஷத்துல என்னெல்லாம் தமிழ்நாடு அரசு எவ்வளவு ஒடுச்சு அதிமுக கவர்மெண்ட்ல. நாங்களே எழுந்து பொண்ணுங்க. பொண்ணு நாங்களே 17 வயசுல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த மண்ணுடைய உரிமைக்காக போராடி 3 வாட்டி சிறைக்கு போயிருக்கேன். 22ல ஒரு சிறை, 26ல ஒரு சிறை, 30 வயசுல ஒரு சிறை கண்டிருக்கேன் நானு. நடிகர் விஜய் அவர்களை இப்ப நாளைக்கு போராட்டம் பண்ண சொல்லுங்க, சிறைக்கு போக சொல்லுங்க. இந்த மே மாசம் வேலை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். ஏன் கேளுங்க. அப்பயே அவர் யாரு, அவருடைய சீன் என்ன, அவர் வந்து இப்ப பனையூர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறாரு. அது போலலாம் இருக்காது. ஏசி ரூம்லாம் போட்டு மேக்கப் மேன் பக்கத்திலேயே டைலாக் மேன் பக்கத்திலேயே இருந்தாலும் பேச முடியாது. ஒரு நாள் நடிகர் விஜய் இது போல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க கேட்கிற கேள்வி என்ன கேட்கறீங்க பாருங்க கேள்வி. அது போல கேள்வியை நடிகர் விஜய் கேட்டு பாருங்க.